எதுக்கு ஓட்டு போட போறீங்க? பானை சின்னத்துக்கு. ரொம்ப மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி ஏன் பானை சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நீங்களும் சொல்லி அங்க போனீங்கன்னா அந்த ஓட்டு மிஷின்ல 6வது இடத்துல, என்னமா எத்தனாவது இடம்? 6வது இடத்துல அந்த பானை சின்னம் இருக்கும். அந்த பானை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் அளித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருமாறு நீங்கள் கேட்டு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் பெறுகிற நலத்திட்டங்கள், நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி வந்தது என்ன பண்ணாங்க? மகளிருக்கெல்லாம் கட்டணம் இல்லாத பேருந்து வசதி. இன்னைக்கு ஸ்டாலின் பஸ்ஸுன்னு தனியாக ரோஸ் கலரில் அடித்து பெயிண்ட் அடித்து தனியாக போகுது. நீங்கள் டிக்கெட்டே வாங்க வேணாம் எங்கே போனாலும். அதுபோல் இன்றைக்கு அடுத்ததாக நம்முடைய பெண் பிள்ளைகள்லாம் கல்லூரிக்கு படிக்கணும், நல்ல பட்டதாரி ஆகி நல்ல வேலைக்கு போகணும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்கிற திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க காலையில் அறவயிறா குறவயிறா வந்தால் சரியாக படிக்க முடியாது என்பதற்காக இன்னைக்கு உங்களுடைய சகோதரனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்கிற திட்டம் தான் காலை சிற்றுண்டி திட்டம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஏழை தாய்மார்கள், வருமானம் இல்லாதவங்க, உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டங்க உங்களுக்கு கிடைக்குதாம்மா. கொஞ்சம் பேருக்காவது 1-2 பேருக்கு விடுபட்டிருக்கோம், அவங்களுக்கும் இன்றைக்கி இந்த தேர்தல் முடிஞ்சதும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அடுக்கடுக்காக பல நலத்திட்டங்களை நம்முடைய அரசு செய்து வருது. இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்தணும்னு சொன்னால் இந்த மோடி இருக்கார் பாருங்க, எல்லாத்தையும் வரின்னு போட்டு நம்ம எல்லா வரியும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏறி வேலை செய்கிறீங்க, 100 நாள் வேலை சம்பளம் வருதா ஒழுங்கா? அது கூட கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த பணம் முழுக்க அங்கேருந்து வரணும். நாங்களும் கூவி பார்க்குறோம், கொடுக்க மாட்டேங்கிறோம். எனவே தான் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு இந்த ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு, இன்னைக்கு நம்முடைய மக்களுக்கு எதிராக இருக்கிற அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு வேறு நம்முடைய மக்களுக்கான ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தேர்தலில் வாக்கு கேட்டு இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்கம்மா. இந்த கூட்டணி வந்தால் இதை வச்சு பெற்றா ஏரி வேலை எல்லாம் 150 நாள், ஏரி வேலைக்கு சம்பளம் 400 ரூபாய், 400 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் என்று சொல்லியிருக்காங்க. கேஸ் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மகளிருக்கெல்லாம் நல்லா கேட்டுங்க. மகாலட்சுமி என்ற ஒரு திட்டத்தை ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். என்ன திட்டம்னா, ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் என்று ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. பெண்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடாது, லட்சாதிபதி ஆக்குறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த திட்டம் நம்முடைய முதலமைச்சர் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து வசதி தரேன்னு சொன்னாங்க, வந்திருக்கு. அதுபோல அவங்க சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுவார்கள். அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம். 6வது இடத்தில் இருக்கிற பானை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அணிக்கு நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம்.